வணக்கம். இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்ருக்குது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம கேஎன்என் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேஎன்என்னா என்ன, கேஎன்என் எப்படி உள்ளே ஒர்க் ஆகுது, அதில் எப்படி கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுட் டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இதில் நமக்கு நல்லா தெரிஞ்ச சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்க போகுது. இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் எவ்வளோ சால்ட் இருக்குது அண்ட் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்றத வச்சுட்டு இது ஹெல்தியா அன்ஹெல்தியா அண்ட் இதில் நமக்கு எவ்வளோ கேலோரிஸ் கிடைக்குது, இதை ஒரு டேட்டா செட்டாக நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேஎன்என்னா கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேங்கிறது இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட்டு, நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஸோ நியரஸ்ட்னா நமக்கு தெரியும் பக்கத்தில்னு அர்த்தம் இல்லையா. அண்ட் நெய்பர்ஸ்னால் பேசிக்லி பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுலேயும் ரொம்ப பக்கத்தில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன் அப்படின்றத வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ நான் யூஎஸில் இருக்கேன் அப்படின்னா, யூஎஸில் இருக்கவங்க எல்லாமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் பேசுவாங்க இல்லையா. ஸோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுவே நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் தமிழ் தான் பேசுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் யார், என்னோட வேல்யூஸ் என்னென்ன, ஒரு டேட்டா பாயிண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அதை சுற்றி இருக்க அந்த நெய்பர்ஸை வச்சு, அந்த கே நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் பர்டிகுலர்லி, அதுவும் நெய்பர்ஸ்னால் இப்போ யூஎஸில் இருக்க எல்லாருமே எனக்கு நெய்பர்ஸ்னால் ஆக மாட்டாங்க இல்லையா. ஸோ என்னோட ஏரியாவில் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க அந்த க்ளோஸ்டு சர்க்கிள், என்னோட ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு 10 வீடு, அவங்கள மட்டும் வச்சுட்டு என்னை யார், என்னவா இருப்பேன் அப்படின்றத கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்டையர் ஐடியா பிஹைண்ட் கேஎன்என். கேஎன்என் ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சு நாம் யார், இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரலாம் அப்படின்றத கெஸ் பண்ணுறது தான் கேஎன்என் அல்காரிதம். போத் நம்ம கிளாசிஃபிகேஷனும் பண்ணலாம், ரெக்ரெஷனும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு கேஎன்என் மாடல் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி ட்ரெயினிங்கில் எதுவுமே நடக்காதுங்க. நம்ம எந்த டேட்டாவை கொடுக்குறோமோ அந்த மாடல் நம்ம கொடுக்குற டேட்டாவையும் நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸையும் பத்திரமா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கும். இதில் காஸ்ட் ஃபங்க்ஷன் வராது, ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் வராது, லைன் ஈக்குவேஷன் வராது. த மோஸ்ட் பேசிக் பிகினர் ஃப்ரெண்ட்லி மெஷின் லேர்னிங் அல்காரிதம்னா இதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் அப்போ எப்போ ஆக்சுவல் ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த டைம் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஃபுட் டேட்டா செட்டில் நான் புதுசாக ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஐட்டம் எந்த கிளாஸை சேர்ந்தது, ஹெல்தி கிளாஸா இல்லை அன்ஹெல்தி கிளாஸா அப்படின்றத நான் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வருவேன். ஓகேங்களா. ஸோ கே வேல்யூவை எடுத்துக்கிட்டு என்னோட இந்த புது டேட்டா பாயிண்ட் பக்கத்தில் இருக்க கே நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் யார் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ எப்படி ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் இன்னொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் இவங்க நெய்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும் பேசிக்லி. இப்போ நான் மேடவாக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா, மேடவாக்கத்தில் இருக்க எல்லாருமே என்னோட நெய்பர்ஸ் இல்லை இல்லையா. மேடவாக்கத்தில் என்னோட ஸ்ட்ரீட்டில் லிட்ரலி என்னோட வீட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருக்கவங்க தான் என்னோட நெய்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் நம்ம நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்றத வச்சு டிஃபைன் பண்ணுறோம். கரெக்டுங்களா. ஸோ டேட்டா பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதை வச்சுட்டு நெய்பர்ஸ் யார், எத்தனை பேர் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், இன்னொன்று மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ். ஸோ யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த ஒரு அழகான ஃபார்முலா ஆக்சுவலி. ஸோ எப்படி இந்த ஃபார்முலா வந்தது அப்படின்னு நெக்ஸ்ட் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நடந்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் அந்த டிஸ்டன்ஸ்னு நான் சொல்லுவேன் இல்லையா. இதுக்கு ஒரு அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு போடுறாங்க. பிகாஸ் டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். இது ஒரு நார்மலான ஸ்ட்ரைட் லைனில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நான் வெர்டிக்கலாகவும் நடப்பேன்,
ஹரிசாண்டலாகவும் நடப்பேன் அப்படின்னா அப்போ வந்து x1, y1, x2, y2 லிட்ரலி 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து பித்தகோரஸ் தியரம் வந்து ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம்ல, அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தியரமில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னால் ஒரு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக வந்து இப்படி 90 டிகிரியாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கும். அந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பித்தகோரஸ் வந்து ப்ரூஃபோடு வந்து சொல்லியிருப்பார். ஸோ ப்ரூஃப்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டென்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் சைடில் இருக்க அந்த இப்படி படுக்கவசமான லைன் இருக்குல்ல, அதுதான் வந்து ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்கிறாங்க. ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சின்ன ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடோட வேல்யூ தெரியும் அப்படின்னா 3வது சைடோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் வந்து பித்தகோரஸ் தியரத்தோட ப்ரூஃப்ல இருந்து அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நம்மக்கிட்ட 2 டேட்டா பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த 2 டேட்டா பாயிண்ட்டுக்கும் நான் வந்து ஒரு லைன் போட்டு இங்கேருந்து அங்கே போகணும், இதோட டிஸ்டன்ஸ் என்னன்றதை வச்சு தான் இது நியரஸ்ட் நெய்பராக இல்லையா அப்படின்றத சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 பேத்துக்கும் நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக பேசிக்லி ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இதில் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் தேவையில்லை, ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கல, எனக்கு லிட்டரலி ஹைப்போட்டென்யூஸ் தான் வேணும், அதனால ஸ்கொயர் ரூட்டும் ஒன்று போட்டுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ஆக்சுவலி வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வச்சுட்டு நான் என்னோட 2 டேட்டா பாயிண்ட்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸோட பேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மேன்ஹாட்டன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸில் இருக்க நியூயார்க்கில் இருக்க ஒரு ஏரியாவோட பேர். ஆக்சுவலி அந்த ஏரியாவில் இருக்க வீடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிரிட்டாக வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்படியே தாவி குதிச்சுலாம் வந்து நம்மளால் போக முடியாது. ஓகேவா? எப்படி போகணுன்னாலும் லைக் நம்ம நடந்து போகிறத பற்றி நம்ம பேசலாம். நம்ம பேசிக்லி வெஹிக்கிளில், வண்டியில், டாக்ஸியில் போகிறது அந்த மாதிரி பேசுகிறோம். இப்படி இந்த மாதிரி டாக்ஸிலெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு எல் ஷேப்டு பார்த்து தான் வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி தாவி குதிச்சுலாம் வந்து போக முடியாது வண்டியில், ஏன்னா நடுவில்லாம் வீடுங்க இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த பட்சத்தில் அதாவது எப்போ ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம கிராஸ் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாது, ஒன்லி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வச்சு மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ்ன்ற ஃபார்முலா வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஃபார்முலாவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கொயர் கிடையாது, ஸ்கொயர் ரூட் கிடையாது, ஜஸ்ட் அந்த அப்சல்யூட் வேல்யூஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸும் யூஸ் பண்ணலாம், யூக்ளிடியன் டிஸ்டன்ஸும் யூஸ் பண்ணலாங்க. ஜென்ரலாகவே நம்மளோட ப்ராப்ளமுக்கு பொறுத்த மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ மேன்ஹாட்டனை வந்துட்டு L1 நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்துட்டு யூக்ளிடியனை வந்துட்டு L2 நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ நார்ம் பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நார்ம் அப்படின்னா ஜென்ரலாக மேத்தமெட்டிக்கலாக என்னென்னா வென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நார்ம் ஆஃப் அ வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேன்ஹாட்டனை L1 நார்ம்னும் யூக்ளிடியனை L2 நார்ம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் மேன்ஹாட்டன் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் நமக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஃபார்முலாவில் ஸ்கொயர் கிடையாது, ஸ்கொயர் ரூட் கிடையாது, ஜஸ்ட் சப்ராக்ஷன் மட்டும்தான் நடக்குது. சட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு நம்மளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். டேட்டா வந்து பயங்கரமாக ஹை டைமென்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லேயும் வந்துட்டு நம்ம வந்து L1 வந்து யூஸ் பண்ணலாம். L1 இஸ் நத்திங் பட் மேன்ஹாட்டன். ஏன்னா கம்ப்யூட்டேஷன் வேகமாக நடந்துடும் அண்ட் அவுட்லேயர்ஸ்லாம் வந்து பெருசாக கண்டிச்சுக்காது. ஏன்னா ஒருவேளை இப்போ நம்ம டேட்டாவில் அவுட்லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அப்போ KNNக்கு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணேன்னா அந்த அவுட்லேயர் எடுத்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து வச்சுருப்பேன். பட் இவ்வளோ பண்ணும்போது அவுட்லேயர் வந்து அதுவே பெரிய நம்பர், அது இன்னும் பெரிய நம்பர் ஆகிடும். உங்களுக்கு எது யூஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளிசிட்டாக தெரியலன்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் எதுக்கு பெஸ்ட் அவுட்புட் வருதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட புது டேட்டா பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த நியரஸ்ட் நெய்பர்ஸ் யாருன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் என்ன நடக்கும்னா, இந்த 3 பேர்த்தில் மெஜாரிட்டி ஆஃப் ஓட் வந்து ஹெல்தி பீப்புளா இல்லை அன்ஹெல்தி பீப்புளா அப்படின்றத வச்சுட்டு நம்ம டேட்டா பாயிண்ட் வந்து ஹெல்தியா இல்லை அன்ஹெல்தியா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இதுவே இப்போ ரெக்ரெஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட புது டேட்டா பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த நியரஸ்ட் நெய்பர்ஸ் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த 3 பேரோட வேல்யூவையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ தான் இந்த புது டேட்டாவுடைய கலோரி வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். என்னதான் நம்மளோட KNN வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ML அல்காரிதமாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அது பக்கத்தில் இருக்க எல்லாரோட டிஸ்டன்ஸையும் கேல்குலேட் பண்ணுறது ஒரு தலைவலியான வேலை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம டேட்டா வந்து சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா ஓகே, டேட்டா சைஸ் வந்து ஒரு 50K ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 50K ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு புது டேட்டா பாயிண்ட் வந்தோடனே இவன் நம்மளோட சொந்தக்காரனாக இருப்பானோ, அவன் நம்மளோட நெய்பராக இருப்பானோ, இவன் ஒரு வேளை நெய்பராக இருப்பானோன்னு ரேண்டமாக நம்ம பிக் பண்ணி சால்வ் பண்ணோம்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஒன்றும் இல்லை, 50,000 ரெக்கார்ட் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டை வச்சுட்டு 50,000 பேர் கூட நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னா 50,000 டேட்டா பாயிண்ட்டுக்கு 50,000 செகண்ட்ஸ் வந்து ஆகும். ஸோ அதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து சில வேரியன்ஸ் இருக்குது, அதை ட்ரீன்றாங்க. ஸோ KD ட்ரீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் K டைமென்ஷனல் ட்ரீ. ஸோ இந்த K டைமென்ஷனல் ட்ரீனா என்னென்னா, நம்மளோட KNNல நம்ம டேட்டாவை வந்துட்டு ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறாங்கப்பா. ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல, ட்ரைனிங் அப்போ வந்துட்டு டேட்டாவை எடுத்து அப்படியே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எடுத்து வச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த டேட்டாவை ஒரு ட்ரீயாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இதை வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறாங்க. ஸோ பைனரி சர்ச் ட்ரீனா என்னென்னா, இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேணாம், இப்போதைக்கு இது ஒரு ட்ரீ, ஒரு மரம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மரம்னா எப்படி இருக்கும், அதுக்கு நிறைய விழுதுகள் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், அப்படியே பிரான்ச் அவுட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் அதுக்கு ஒரு சென்டரான பார்ட் இருக்கும், ஒரு ரூட் வந்து இருக்கும், அங்கேருந்து அப்படியே விரிஞ்சு படர்ந்து போயிட்டு இருக்கும்ல. அதே மாதிரி இந்த KD ட்ரீல என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டேட்டாவை ஒரு மரமாக மாற்றி வச்சுக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, டேட்டாக்கு நடுவில் பார்ட்டிஷன்ஸ் வரணும் இல்லையா, பிரான்ச்னா கட்டாய் போகணும்ல, அந்த கட்டிங் பாயிண்ட்டாக வந்து மீடியன் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்டையர் டேட்டா பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அதோட மீடியன் கண்டுபிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ மீடியன் வந்து நம்ம எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கலாம், ஒய்க்கும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ எக்ஸுக்கு ஒரு மீடியன் கண்டுபிடிச்சிட்டு அந்த மீடியனை வந்து இந்த கிராஃபில் ப்ளாட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளோட என்டையர் டேட்டாவும் ஒரு 2 செக்ஷனாக வந்து பிரிஞ்சிருச்சு, கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு வந்து ஒரு மீடியன் கண்டுபிடிச்சி அதையும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக என்னோட டேட்டா வந்து இப்போ 1 2 3 ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து வந்துருச்சு. இதை வந்து அப்படியே நான் ஒரு ட்ரீயாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு மீடியன் எடுத்துக்கலாம், அண்ட் அதில் இருந்துட்டு 2 செக்ஷன், அதுக்கப்புறமா அதில் இருந்துட்டு மீடியன் கண்டுபிடிச்சதில் வர செக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா வர செக்ஷன்ஸ், இந்த மாதிரி நான் ஒரு ட்ரீயாக வரைஞ்சி வைக்கிறது மூலிமா நான் என்ன சாதிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் ப்ரிடிக்ஷன் அப்போ புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் நான் பேக் மாதிரி உட்காந்து எல்லா டிஸ்டன்ஸையும் கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்ப்பேன், என் டேட்டா பாயிண்ட் வந்து என்னோடய ரூட்டை விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்குது, ஓகே இந்த பக்கமா அதிகமாக இருக்குது, சரி ட்ரீயோட அந்த பக்கமாக போ. அதுக்கப்புறமாவும் வந்து என்னால் ட்ரில் டவுன் பண்ணி வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்காமல் எந்த ரேஞ்ச்குள்ளே வரும் அப்படின்றத வச்சு நம்பர் ஆஃப் சர்ச்சஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இதனால் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்டிமைஸ்டு வேரியண்ட் வந்து யூஸிங் பால் ட்ரீ. இது ஏன் வந்து பால் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ட்ரீ தான், போன வாட்டி மாதிரி இங்கேயும் ட்ரீ தான் வரைய போகிறோம், ரூட் இருக்க போது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்க போது. பட் இந்த வாட்டி என்னென்னா, நம்ம டேட்டாவை வந்து பாலாக வந்து குரூப் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னா லிட்டரலி அது பக்கத்தில் இருக்க டேட்டா பாயிண்ட்டை வந்து ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்து இருக்க டேட்டா பாயிண்ட்டை வந்து அதோட சேர்த்து இன்னொரு குரூப்னு வச்சுக்கலாம். தென் வந்து அடுத்த லெவல். ஸோ இந்த 2 குரூப்புமே ஒரு மாதிரி இருக்கே, ஸோ இந்த 2ஐயும் ஒரே குரூப்பாக ஆக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்பாக போடுவாங்க, பெரிய பால் போட்டுருவாங்க. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பால் போட்டுருவாங்க. ஸோ கடைசியாக இது 2ஐயும் சேர்த்து மேலே ஒரு பெரிய பால் போட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து KD ட்ரீ வந்து ரூட்லேருந்து பிரான்ச்சுக்கு அப்படியே விழுதாக வந்ததில்லை, பால் ட்ரீ வந்து பிரான்ச்சஸ்லேருந்து ரூட்டுக்கு அப்படியே மேலே வந்து ஏறுங்க. ஸோ ரெண்டுமே வந்து பைனரி ட்ரீ தான், ரெண்டுமே வந்து நம்மளோட அந்த தேடலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக.
நம்ம பக்கத்தில் இருக்க நெய்பர் வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்காருன்ற அந்த கம்ப்யூட்டேஷன் டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற வேரியன்ஸ். கேஎன்என் லைப்ரரி வந்து ஆல்ரெடி எஸ்கே லேர்ன்ல ஒரு மாடியூலா வந்து இருக்கு. நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி மாடியூல்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பாராமீட்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். n_neighbors இதான் நம்ம சொன்ன அந்த கே வேல்யூங்க. பை டிஃபால்ட் வந்து இந்த வேல்யூ வந்து 5 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இன்னொரு டவுட் வந்து வரலாம். பிகாஸ் எனக்கு வந்து இந்த டவுட்டு. நான் வந்து இப்ப இங்க ஆட் நம்பர்ஸ் குடுத்தேன் அப்படின்னா ஓகே. பட் ஒருவேளை நான் ஈவன் நம்பர் குடுக்குறேன். 6ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் என்னோட நெய்பர்ஸ்க்கு நடுவுல வந்து டை ஆயிடுது. அதாவது 3 பேர் வந்து ஹெல்தி ஃபுட்ன்னு சொல்றாங்க. 3 பேர் வந்து அன்ஹெல்தி ஃபுட்ன்னு சொல்றாங்க. அப்ப யாரு சொல்றத வந்து நம்ம நம்புறது? அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல தான் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் வெயிட்ஸ். ஸோ வெயிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 பாராமீட்டர் இருக்கு. யூனிஃபார்ம் அண்ட் டிஸ்டன்ஸ். அதாவது எல்லா பாயிண்ட்டுக்குமே வந்து ஈக்குவலா வெயிட் குடுப்பாங்க. அது வந்து யூனிஃபார்ம் வெயிட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் வெயிட் அதிகமா பூஸ்ட் பண்ணி குடுப்பாங்கங்க. கொஞ்சம் ரொம்பவே தூரமா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியா குடுப்பாங்க. இப்ப 6 பேர் நான் சொன்னேன் இல்லையா நெய்பர்ஸ். ரொம்ப பக்கத்துல இருக்க முக்கியமான நபர் அப்படின்றத வச்சுட்டு நம்ம வந்து அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்ஸ்ன்ற பாராமீட்டர் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகுது. நம்ம வேணா அத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் வந்து யூனிஃபார்ம்ல இருக்கும். நீங்க அதிகமா வெயிட் குடுக்கணும் பக்கத்துல இருக்கவங்களுக்குன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அல்காரிதம் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார் ட்ரீ, கேடி ட்ரீ இதெல்லாம் ஆப்டிமைசேஷன்க்காக கேஎன்என்ல யூஸ் பண்ற டிஃபரெண்ட் மெத்தட்ஸ். அண்ட் ப்ரூட் அப்படிங்கிறது வந்து பிளைன் வெனிலா கேஎன்என். எந்த விதமான ட்ரீஸும் யூஸ் பண்ணாம சும்மா டேட்டாவ அப்படியே அப்படியே எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு ப்ரிடிக்ஷன் அப்ப வந்து கால்குலேட் பண்ணிக்கும் டிஸ்டன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை பாராமீட்டர் சூஸ் பண்ண தெரியல. எந்த டேட்டாக்கு எந்த வெர்ஷன் நல்லா இருக்கும்லாம் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோன்னு குடுத்துட்டீங்கன்னா, அதுவே வந்து டிசைட் பண்ணிக்கும். எது வந்து இந்த டேட்டாக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிங்கிறது வந்துட்டு ஒரு பாராமீட்டரா குடுத்துருக்காங்க. இஃப் p is equal to 1 அப்ப வந்து மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. L1 யூஸ் ஆகுது. இஃப் p is equal to 2 அப்ப வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. 2மே என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ இதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் கேஎன்என்லயே வந்து ரெக்ரெசர் தனியா இருக்கு. ரெக்ரெஷனுக்காக அண்ட் இதுல இருக்க பாராமீட்டர்ஸும் எக்ஸாக்ட்லி லைக் கேஎன்என் கிளாசிஃபையர். கே வேல்யூ இருக்கும், வெயிட்ஸ் இருக்கும், அல்காரிதம் என்ன சூஸ் பண்றது, பி என்ன எடுத்துக்கலாம். அண்ட் மத்த பாராமீட்டர்லாம் நீங்க பெருசா ஒண்ணும் டச் பண்ண வேண்டியது கிடையாது. ஃபுட் டேட்டா செட்டில் கேஎன்என் யூஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா மாடல் ட்ரைனிங். மாடல் ட்ரைனிங்கில் என்ன நடக்கும், நம்ம என்டையர் டேட்டாவையும் நம்ம என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணுறோமோ, கேடி ட்ரீனா பால் ட்ரீனா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீயாக வரைஞ்சி மெமரியில் வந்து மாடல் சேவ் பண்ணி வச்சுக்கும். இன்க்ளூடிங் த பேராமீட்டர்ஸ் கே வேல்யூ எல்லாத்தையுமே வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ரிடிக்ஷன் டைம். ப்ரிடிக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட் வரும் இல்லையா, அந்த டேட்டா பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கே நம்பர் ஆஃப் நெய்பர்ஸை யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஆர் மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மெஜாரிட்டி வின்ஸ் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ எத்தனை பேர் வந்து அதிகமாக ஓட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹெல்தி ஃபுட்னு சொன்னால் ஹெல்தி அப்படின்னு சொல்லிடும் நம்மளோட புது டேட்டாவும், அன்ஹெல்தி ஃபுட்னு சொன்னால் நம்மளோட புது டேட்டாவும் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடும். கேஎன்என் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து கேலோரி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கே வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. செகண்ட் ஸ்டெப் மாடல் ட்ரைனிங். மாடல் ட்ரைனிங் அப்போ நம்மளோட டேட்டாவை வந்து கேடி ட்ரீயோ பால் ட்ரீயோ யூஸ் பண்ணி மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. லாஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரிடிக்ஷன். புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட் வந்ததுன்னா அந்த டேட்டா பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அண்ட் இது ரெக்ரெஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அதை சுற்றி இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன வேல்யூ வச்சுருக்காங்களோ அதோட ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதுதான் வந்து புது டேட்டா பாயிண்ட்டோட கலோரி வேல்யூ, புதுசாக வந்து அந்த ஃபுட் ஐட்டமோட கலோரி வேல்யூ அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. கேஎன்என்ல உங்களுக்கு கே எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய தெரியலையா இருந்ததுன்னா அதுக்கு தான் we have something called as hyperparameter tuning. hyperparameter tuningனா என்ன, அதில் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது, ரேண்டம் சர்ச் எப்படி பண்ணுறது, கிரிட் சர்ச் எப்படி பண்ணுறது, இதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்க டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். செஷனோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். நீங்கள் வந்து டேட்டா கரியரில் என்ட்ராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூஸில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, எப்படி வந்து என்னோட ரெஸ்யூமை நான் அப்டேட்டடாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி கொஷின்ஸோடலாம் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் டாப்மெட்டில் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். என் கூட 1-to-1 கால் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.